அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கின்றார் என்கிறதான நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகின்றேன். எப்படி இதை உறுதியாக சொல்கிறேன் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது, ஒரு பாவியான பெண், ஒழுக்கம் கெட்ட, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, எவருமே விரும்பாத, வெறுக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தால் அவளை இயேசு சந்தித்த வரலாறு யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், ஏற்கனவே 5 திருமணம் முடித்தவள், 6வதாக ஒருவனோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவனும் வேறொருத்திக்கு சொந்தமானவன். இவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்மணியை இயேசு தேடி போய் அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். சமாரிய பட்டணமே ரட்சிக்கப்படுவதற்கு அவளை ஒரு கருவியாக இயேசு பயன்படுத்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு இவளை சந்தித்தது எப்படி என்று சொன்னால், அது சாதாரண நிகழ்வு அல்ல. கிட்டத்தட்ட 7 தடைகளை தாண்டி இயேசு அந்த பெண்ணை சந்தித்தார். முதலாவது, யூதர்கள் பொதுவாக சமாரியர்களின் கரங்களிலே தண்ணீர் வாங்கி குடிக்க மாட்டார்கள். ஆனால் இயேசுவோ தாகத்திற்கு தாய் என்று சொல்லி அந்த சமாரிய பெண்ணிடத்திலே போய் கேட்கின்றார். So there was a cultural barrier. Jesus crossed over it. And there was a geographical barrier. பொதுவாக யூதர்கள் சமாரிய பட்டணத்தை கடந்து அடுத்துள்ள பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும், இந்த சமாரியர்கள் முகத்தில் வெளிப்பதே பாவம் என்று சொல்லி சுற்றித்தான் போவார்கள். ஆனால் இயேசு இந்த பெண்ணை சந்திக்க சமாரிய பட்டணத்திற்குள்ளே வந்தார். He crossed over geographical barrier. அது மாத்திரமல்ல, there was a gender barrier. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணோடு நின்று பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாலின ரீதியாக அங்கே ஒரு தடை இருந்தது, அதையும் இயேசு தாண்டி சென்றார். there was a religious barrier. பொதுவாக சமாரியர்கள் கெர்சிம் மலையிலே உள்ள அங்கே சென்றுதான் அவர்கள் பணிந்து கொள்வார்கள் கர்த்தரை. ஆனால் யூதர்களோ எருசலேமிலே தேவனை பணிந்து கொள்வார்கள். அவர்களுடைய வழிபாட்டிலேயே வித்தியாசங்கள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவைகளை தாண்டி இந்த மலையில் மட்டுமல்ல, எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி சொன்னார். அது மாத்திரமல்ல, she was excommunicated from the society. பொதுவாக அதிகாலை வேளையிலோ மாலையிலோ தண்ணீர் கொள்ள கிணற்றண்டைக்கு வருவார்கள். ஆனால் இந்த பெண் அந்த சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவளாய் இருந்தபடினாலே மத்தியான வேளையிலே அவள் தண்ணீர் முள்ள வருகின்றாள். இயேசு இவளை சந்திப்பதற்காக மத்தியான வேளையிலே அங்கே வருகின்றார். He crossed over social barrier. மாத்திரமல்ல, ஒழுக்க ரீதியாக இவள் மோசமான பெண்மணி என்பதனாலே வேறு எவருமே அவளோடு பேசுவதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆனால் இயேசு மாரல் பாரியரை தாண்டி அங்கே சென்று பேசினார். மாத்திரமல்ல, கடைசியாக அவளுக்குள்ளாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மையும் தாண்டி ஆண்டவராகி இயேசு அவளை சந்தித்தார். அவளை இயேசு சந்தித்து ரட்சித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று சொன்னால், உங்களையும் சந்திப்பார், உங்களையும் மாற்றுவார். இயேசு உங்களை நேசிக்கின்றார்.